Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. பரங்கிமலை வேளச்சேரி ரயில் சேவை குறித்து தெற்கு ரயில்வே பயண ஆலோசனை குழு உறுப்பினர் ஜாஃபர் அலி தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். சார் 18 இயர்ஸாக பெண்டிங் இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு அமலுக்கு வந்துருச்சு. வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் 5 கிலோமீட்டர் ஸ்கெட்ச் தான் அது. பை ரோடு போனால் உங்களுக்கு எவ்வளோ இந்த டிராஃபிக்கில் எவ்வளோ டைம் எடுக்கும் உங்களுக்கு தெரியும். பட் வேளச்சேரி டு மவுண்ட் பொறுத்த வரைக்கும் பொழுதிவாக்கம் மாதம்பாக்கம் மவுண்ட்டு 5 rupees டிக்கெட்டில் நீங்கள் போயிடலாம். அது நீங்கள் சொன்ன ஸ்டாப்பு பொறுத்த வரைக்கும் அது இன்னும் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுறாங்க. அநேகமாக 2-3 நாளுக்குள்ளே ரெக்டிஃபை பண்ணி தெற்கு ரயில்வே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேஷனில் ஸ்டாப் நிற்கும்னு சொல்லி. பட் மக்கள் மத்தியில் ரொம்ப நல்ல வரவேற்பு. உங்களுக்கு தெரியும் சார், 5ஆம் தேதி சீஃப் கமிஷனர் ரயில்வே சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சம் ஆல்ட்ரேஷன் சொல்லுங்கன்னாங்க. ஆல்ட்ரேஷன் முடித்து அஃபிஷியலாக இன்னைக்கு காலையில் 5 மணிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் சார் வேளச்சேரியிலேருந்தா 4:50 கிளம்புது, சென்னை பீச்சுக்கு 5:40 வருது. சென்னை பீச்சிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு 5 மணிக்கு கிளம்புது, 6:05 போய் சென்ட் தாமஸ் மவுண்ட் போய் சேருது. அதே மாதிரி ஷட்டல் சர்வீஸ் சொல்லுவாங்க, ஷார்ட் சர்வீஸ். இது வேளச்சேரி அண்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட் இடையே 5:25 AM 6 AM மத்தியானம் 3:10 ஷட்டல் சர்வீஸ். அதே மாதிரி வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் ஷட்டல் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் 11:05 ஈவினிங் 7:45 அண்ட் 9:55. மக்கள் கண்டிப்பாக சவுத் சென்னை மக்கள் இதுக்கு அதிகமாக யூஸ்ஃபுல் இருக்கும். உங்களுக்கு தெரியும் சார், எக்மூர் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அப்கிரேஷன் ஒர்க் நடந்ததுனால பாதி ட்ரெயின் அப்படியே ஹால்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதிகமாக கோச்சஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த காரிடார் மக்கள் கூட இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சார். தொடர்ந்து இந்த கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் திறப்பது இப்போது அது தொடர்பான நடவடிக்கைகள் என்ன சார்? தெற்கு ரயில்வே பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராஜெக்டும் டிலே பண்ணது கிடையாது. உங்களுக்கு தெரியும், மத்திய அரசு தமிழ்நாடுக்கு அதிகமாக ஃபண்ட்ஸ் கொடுத்து அதிகமாக ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் பிரைம் மினிஸ்டரும் 5 ட்ரெயின்ஸ் இனாகிரேட் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே அதிகமாக அமிர்த் பாரத் வந்தே பாரத் இருக்க மாநிலம் தமிழ்நாடு. ரயில்வே ஸ்டேஷன் அப்கிரேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்பீடாக வேலை நடந்துட்டுருக்கு. அநேகமாக தெற்கு ரயில்வே அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தோராயமாக ஏப்ரல் எண்டுக்குள்ளே இந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வில் பி அண்டர் இம்ப்ளிமெண்டேஷன் சார். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.